தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னையில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் மழை பெய்தது. வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, திருவல்லிக்கேணி, அடையாறு, மயிலாப்பூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் முடிந்தும் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் இந்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூரில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஜவஹர் பஜார், வெங்கமேடு ரயில் நிலையம், காந்தி கிராமம், தான்தோன்றிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் கரூர், ஜவஹர் பஜார், ஆசாத் சாலை, சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, காமராஜ் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம், புதூர், சிம்மக்கல், தெற்கு வாசல், ஆரப்பாளையம், பழங்காநத்தம், மேலூர், வாடிப்பட்டி, திருமங்கலம், உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு, பள்ளப்பட்டி, சின்னாலப்பட்டி, சிலுக்குவார்பட்டி ஆகிய பகுதிகளில் ஒரு வாரமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று திடீரென கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழைநீருடன் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். இதேபோன்று திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் தேனி மாவட்டம் மஞ்சுளாறு அணை 53 அடியை எட்டியதால் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 99 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 55 அடியை எட்டியதும் 3ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.